நிரப்பமாக இருக்கு. நான் சொல்ல வரக்கூடிய ரொம்ப ஆழமா கேட்கணும். ஒரு கூட்டத்துக்கு மத்தியில நான் தான் வருங்கால தலைவர் என்று சொல்பவர்கள் நாம் நம்பிவிடக் கூடாது. நமக்கான தலைவர் யாருக்கும் நமக்கு நன்றாகவே தெரியும். உமர் சொன்னார்கள், சைனுடைய கண்ணியம் என் உள்ளத்தில் நிரப்பமாக இருக்குது. இந்த மக்கள் சொல்லக்கூடிய இந்த புகார்களை வைத்து என் உள்ளத்திற்கு கண்ணியத்தை நான் குறைச்சிடக்கூடாது. அல்லாஹ் துஆ செஞ்சுட்டு தான் புகார் விசாரிக்கிறார். முதல் விசாரணை சைனை சொல்கிறார், உமர் அவர்களே, நான் தினந்தோறும் பணிக்கு தாமதமாக வருகிறது இந்த மக்கள் சொல்கிறார்கள். நான் ஏண்டுமா தாமதமா வருவேன்? என் வீட்டுல வேலையாளர்கள் இல்லை, விளையாட்டுகள் கிடையாது. என் வீட்டுக்கு நான் தான் வேலை செய்யணும், நான் தான் பெருக்கணும், நான் தான் துவைக்கணும், நான் தான் காய போடணும், எல்லாவற்றையும் நான் தான் செய்யணும். என் சொந்த வேலையை செய்துவிட்டு நான் வருவதற்குள் பணிக்கு தாமதமாகிறது என்ற முதல் காரணத்தை சொன்னார். இரண்டாவது காரணத்தை சொன்னார், இரவுதோறும் மக்கள் என் வீட்டுக்கு வருகிறார்கள், கதவு அடைக்கப்பட்டிருக்கு, புகார் கொடுத்தது என்பதால் இன்னும் புகார் கொடுக்கிறார்கள். நான் பகலெல்லாம் இந்த மக்களுக்கு உழைக்கிறேன், பகலெல்லாம் உழைக்கிறேன், இரவெல்லாம் என்னை படைத்தவனுக்கு உழைக்கிறேன், இரவெல்லாம் நான் நின்று தோன்ற வேண்டும், என் படைத்தவனுக்கான நன்றி என் மீது இருக்கிறதா, அதனால் இரவு நேரத்தில் நான் கதவை அழைத்து விடுகிறேன். மூன்றாவதாக சொன்னார்கள், ஆண்டோறும் 2 நாள் 3 நாள் மக்களை இவர் சந்திக்க வேண்டும், ஆனால் இவர் சந்திப்பதே கிடையாது. அப்பொழுது சொன்னார்கள், சைடு அமீர் அவர்களே, இடத்திலே ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது, வேற ஆடையே கிடையாது. அந்த ஆடையை மாதத்துக்கு ஒரு முறை நான் துவைத்தாக வேண்டும், நன்றாக துவைக்கிறோம். ஒரு ஆடை ஒரு மாதம் போல எப்படிங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தெல்லாம் போவதற்கு நான் மாதத்தில் 2 நாள் எடுத்துக்கொள்வேன். 2 நாள் அந்த ஒரு ஆடை நன்றாக துவைப்பேன், துவைத்து அதை காய வைத்து அதை சரவு செய்து அதை சுத்தமானதுக்கு பின்னால் நான் போட்டுக் கொண்டு வருவேன். அதனால் மாதத்தில் 2 நாள் மக்களை என்னால் சந்திக்க முடியாது. நான்காவதாக இவர் ஒரு புகார் சொன்னார்கள், அப்பப்போ மயங்கி கீழே விழுந்துடுறாரு, யோகிக்கு யோசுவெல்லாம் கிடையாது. உமர் அவர்களே, நான் இஸ்லாமின் வருவதற்கு முன்னால் ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி அவர்கள் அவர்களை குஃபார்கள் கடுமையாக தாக்கினார்கள், வாள்களால் அவர்களை குத்தி அவர்களை கடும் ரத்த வெள்ளத்தில் சிதைக்கப்பட்டு குட்டூரில் கோயிலுமா படுத்து கிடக்கிற பொழுது குஃபார்கள் கேட்டார்கள் குபைவிடத்திலே, குபைவே, இந்த இடத்தில் நீ கடக்கும் இந்த ரத்த வெள்ளத்தில் ஒரு நாயகர் முகம்மது இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அப்பொழுது கூட மரண வாசலை வந்தும் கூட உபரி என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? என் ஹபீப் மீது, என் தலைவர் மீது தாயின் ஒரு முழு தைப்பதை கூட நான் விரும்பவில்லை. என் ஹபீபை நாங்கள் எங்கள் உயிர் உள்ளவரை பாதுகாப்போம் என்று சஹாபாக்கள் மக்கள் ரத்த வெள்ளத்தில் கேட்கின்ற பொழுது சொன்ன வார்த்தையை இந்த சாமி சைன் சொல்கிறார். அதை தடுக்கவும் முடியல. அதுக்கு சாட்சியா இருந்து போய் மக்களுக்கு சொல்லி குஃபாருக்கு தண்டனை வாங்கி தர முடியல. அதை அப்பப்போ நான் நினைச்சு பார்ப்பேன், ஒரு அன்னம் நடக்கிற போது தடுக்க தவறிவிட்டேன், நாளை மறுபடியும் அல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அப்பப்போ மயங்கி நான் கீழே விழுந்து விடுகின்றார்கள். அதில் சைடு அவர்கள் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி, உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு சஹாபியை பற்றி குறை சொல்ல வருகிற பொழுது, புகார் சொல்ல வருகிற பொழுது உமர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் கையேறினார்கள், இவரை பற்றி நான் நல்ல விதமாக நினைத்திருக்கிறேன், எனவே அந்த மரியாதையை என் உள்ளத்தில் எப்போதும் வைத்துள்ளதே அதை மாற்றிவிடாது. இன்றைய காலம் வருபவர்கள் எல்லாம் கடந்த கால ஆட்சியாளர்களை மரியாதை குறைவாக பேசுகிறது, தாய்மொழியாக பேசுகிறது. ஒரு நாற்காலிக்கான மரியாதை தெரியவில்லை, அந்த நாற்கால அமர்ந்திருப்பதற்கான அந்த பதவிக்கான மரியாதை தெரியவில்லை. தான் வந்து வேண்டும், தான் எப்படியாவது ஆட்சி எடுத்து பிடிப்பிடும் என்பதற்காக வேண்டி கடந்த கால நேர்மையாளர்களை எல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடிய நவீன ஏமாற்றும் தலைவர்கள் களத்தில் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் அவர்கள் கூட்டத்தில் மயங்கி நல்லவர்களையும் நேர்மையாளர்களையும் தவற விட்டு விடாதீர்கள். தவற விட்டால் நாம் மாத்திரமல்ல, ஒரு காலம் நம் சந்ததிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. எதிர்காலத்தினுடைய யதார்த்தத்தை நம்மால் அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு அற்புத வாய்ப்பை தர இருக்கிறார். அந்த அற்புத வாய்ப்பை நீளமாக நேர்மையாக அல்லாஹ் ரசூலுக்கு வைத்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம், அந்த நல்லவர்களை மட்டுமே எல்லா காலத்திலும் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.